டேய் தம்பி தம்பிங்களா ஐயா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லடா எலிமினேஷன் ரவுண்ட் வர சொல்லியிருக்காங்களே மாஸ்டர்ஸ், அதுக்காக கொஞ்சம் பயமா இருக்கு. ஃபர்ஸ்ட் எலிமினேஷனுக்கே ஃபைனல்ஸ் மாதிரி பிராக்டிஸ் பண்றீங்க. எலிமினேஷன் தானே கொஞ்சம் பயமா இருக்கு. சரி நீங்க சொல்லுங்க, எலிமினேஷன் ஆவீங்களா ஆக மாட்டீங்களா? ஆக மாட்டேனா? ஆக மாட்டீங்க. கான்ஃபிடென்ட் இருக்கு. நீங்க சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் டைம் கோயம்புத்தூர்? ஃபர்ஸ்ட் டைம். சோ வெல்கம் டு கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் இஸ் மை சிட்டி. அண்ட் எப்படி இருக்கு கோயம்புத்தூர்? சூப்பரா இருக்குண்ணா, நல்லா இருக்கு. கிளைமேட் ஆக்சுவலாக நல்லா இருக்கு இங்க. ஸோ இங்க இருக்க பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து நல்லா ரெஸ்பான்ஸ் பண்றாங்க. வந்தா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்க. சரி அதெல்லாம் விடுங்க. இந்த டைம் வந்து வர வழியெல்லாம் நீங்களும் பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்தேன். ஒரே ஒரு விஷயம் தான் உங்கள் மனசுலையும் ஓடுது, என் மனசுலையும் ஓடுது. என்னதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஃபுல்லாக பேனர், பாலாஜி நீத்தோட பேனர். பாலாஜி நீத்தோட பேனர், பிரபு ரியாவோட பேனர். இவங்க 2 பேரும் சத்தியமாக சொல்கிறேன், கையை காமிங்க 2 பேரும். சத்தியமாக சொல்கிறேன், இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அவனுக்கு நீங்கள் தான் இதை பிளான் பண்ணதுன்னு சொல்லி பார்த்தீங்களா? பேசிட்டு நான் சொன்னேனா இல்லையா? நான் பிளான் பண்ணல, அவங்களா வச்சுட்டானுங்க, சொந்த செலவில் விளம்பரம் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஸோ அவனை தேடி தான் நான் போயிட்டு இருக்கேன். அவன் எங்கே இருந்தாலும் சொல்லுங்க, உள்ள என்ன நடந்துருக்கு? உள்ளே இப்போ ரிஹர்சல் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் நாங்கள் தான் போய் பண்ண போகிறோம். அப்படியா? பண்ணிட்டு கொஞ்சம் பயமாக தான், ரொம்ப டென்ஷனாக இருக்கு. டென்ஷன் ஆகாதீங்க, பி கூல், டூ வெல், ஆல் தி பெஸ்ட், ராக் த ஷோ. ஓகே, நான் உள்ளே போய் அவனை டீல் பண்ணிக்கிறேன். பாலாஜி வச்சுக்கிறேன்டா உன்னை. பசங்கள்லாம் முதல்ல மாதிரி இல்லைங்க. இப்போல்லாம் வெளியே ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். ப்ராக்டிஸ்னா ப்ராக்டிஸ் தான். உட்காந்து பேசுறது மாதிரி டைமே வேஸ்ட் பண்றது இல்லை. இப்போ பார்த்துக்கிட்டீங்க, டைம் வேஸ்ட் பண்ண. எஸ்எஸ் மீ, என்ன உள்ளெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிருக்காங்க, நீங்க பாட்டுக்கு ரொம்ப டென்ஷனாக ஏதோ டிஸ்கஸ் பண்ணிருக்கீங்களே. வாட் இஸ் த மேட்டர்? இல்லை, நாங்கள் பார்த்தோம், இங்கே வந்து எல்லாத்தையும் பார்த்தோம். ஓகே, நானும் பாலா சார் படத்தில் நடிச்சிருக்கேன். ஆமாம், மிஷ்கின் சார் படத்தில் நடிச்சிருக்கேன். கண்டிப்பாக பார்த்துருக்கேன். எங்களுக்கு கூட இவ்வளோ பேனர், இவ்வளோ ஹோர்டிங், ஒரு பில்டப்பும் இல்லை. நாங்கள் மட்டும் அதனால தான் அதை பற்றி நினச்சி ரொம்ப வெக்ஸ் ஆகி போயிட்டு அப்படியே டென்ஷனில் உட்காந்துட்டு. அழாதீங்க, கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தங்களும் வருத்தப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க, துக்கப்படுறாங்க, துயரப்படுறாங்க. அதுக்கு காரணம் 2 பேர் தான். யார் அந்த 2 பேர்? பாலாஜி, பிரபு. கரெக்டாக. இவங்களை தேடி தான் என்னுடைய பயணம் காலையிலிருந்து இருக்கு. சோ இவங்க எங்க இருக்காங்க, என்ன ஏதுன்னு தெரியல. எங்க எல்லாம் திரும்புற எல்லா இடத்துலயும் இருக்காங்க. வேற என்ன பண்றது? போட்டோவா இருக்காங்க, ஆளா காணோம். ஆளை மட்டும் காணோம். சோ அவங்கள தான் ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ அவங்கள நான் கண்டுபிடிச்சோனே உங்க கையில கொண்டு வந்து கண்டிப்பா கொடுத்துருங்க. அதுக்கு முன்னாடி கோயம்புத்தூருக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா நீங்க 2 பேரும்? இல்ல, நான் நிறைய வாட்டி வந்திருக்கேன். கோயம்புத்தூர் நிறைய வாட்டி வந்திருக்கேன். ஈவென்ட்ஸ், ஷோஸ் நிறைய. கோயம்புத்தூர் இஸ் வெரி கனெக்டட் வித் மீ ஆல்வேஸ். வாவ், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஊர் கோயம்புத்தூர். வெரி குட், தேங்க் யூ so much சார். நீங்க கோயம்புத்தூர் வந்திருக்கீங்களா? வந்திருக்கேன், நிறைய ஷோஸ்க்காகலாம் வந்திருக்கேன். பட் இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹால்ல நான் பெர்ஃபார்ம் பண்ண போறேன். ஒடிஷாக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆமா, ஃபர்ஸ்ட் டைம். வெரி எக்ஸைட்டட் டு ஃபர்ஸ்ட் டைம் ஆட போறது. ரீதியா நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்க? டாப் ஆர் பிலோ ஆர்? I think we are safe. நல்ல லெவல்ல தான் இருக்கோன்னு I think so. நம்பிக்கையில் இருக்கீங்க. பட் ஸ்டில் அதே நம்பிக்கையில இருங்க. நெயில் பைட்டிங் சிச்சுவேஷன்ஸ் இன்னைக்கு நடக்க போகுது. ஸோ வந்து ஆல் த பெஸ்ட். உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் தான் கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் கோயம்புத்தூர் பீப்புளை என்டர்டெயின் பண்ணுங்க. கண்டிப்பா. அதுக்கு தான் வந்திருக்கோம். கண்டிப்பா அதான் பண்ண போறோம். அவன் ஆடி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான், இன்னொருத்தன் புலம்பிட்டு இருக்கான். நான் இதில் பார்த்தீங்களா, இணைப்பிரியா ஜோடிகள், ரொமான்ஸ். ஆமாம், கேட்போம். மிஸ்டர் வசந்த். ஐயோ, நம்ம அப்புறம் பேசுவோம் வசந்த். வாங்க. ஆமாம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கெமிஸ்ட்ரியை ரோட்டில் தான் பண்ணுவீங்களா? ஆமாம், எங்களுக்கு சரியாக கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகலான்னு எங்கள் மாஸ்டர் வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிட்டார். அவர் ஃபீல் பண்ணதை நீங்கள் இங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? கெமிஸ்ட்ரியை ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு காரணம் ரமேஷ் மாஸ்டர். உங்களை டீல் பண்ணிக்கிறேன். சரி வசந்த், பவித்ரா, நீங்கள் இவ்வளோ கூலாக இருக்கீங்க, உங்களுக்கு கோவமே இல்லையா? எதுக்கு கோவம்? பவித்ரா கொடுங்க ஒரு நிமிஷம். பவித்ரா, உங்களுக்கும் கோவமா இல்லையா? எதுக்கு கோவம்? நீங்க குளிக்காம வந்ததுனா இல்லையா? நான் குளிக்காம வந்தால் நானே கோவப்பட மாட்டேங்க, நீங்கள் ஏன் கோவப்படணும்? அதை விடுங்க. இங்கே வந்து வர வழி எல்லாமே வந்து பாலாஜியோட ஃபோட்டோவும் பிரபுவோட ஃபோட்டோவும் மாறி 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 வச்சுருக்காங்க. அவங்களும் கோயம்புத்தூர் சேர்ந்தவங்க தான், நீங்களும் கோயம்புத்தூர் சேர்ந்தவங்க தான். டேய், எப்படா நீ வைக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு கோவம் வரலையா? தலை ஸ்டேல சொல்லணும்னா எங்களுக்கு பயம் இல்லை. ஓ, அதாவதுங்க, பயம் இருக்கிறவங்க அந்த மாதிரிலாம் வைக்கணும். இங்கே
அப்போ வந்து பிரபுவை நீங்கள் பயந்தாங்கோலிங்கிறீங்க. அதாவது அப்படி சொல்ல, பப்ளிசிட்டி இல்லாதவங்க பப்ளிசிட்டி கிரியேட் பண்ணலாம். we already have fans, you know. அப்போ பிரபு பாலாஜி உங்களுக்கு ஃபேன்ஸ் இல்லையாமாப்பா? இது வரைக்கும் கேட்ட கண்டஸ்டன்ஸ் கிட்ட இருக்கிற கோவமே இல்லைன்ட்டாங்க. ஏன்னா வந்து நாங்கள்லாம் இந்த மாதிரி செல்ஃபீஸ் பண்ணுவோமா, நாங்கள்லாம் பெரிய ஆளுங்க, எங்களுக்குலாம் ஆமாம் எங்களுக்கு இதெல்லாம் தேவையே இல்லைங்க. நாங்கள் பிரபு அண்ட் பாலாஜி உங்கள்கிட்ட பார்த்தா நான் இதை கேட்பேன், இவங்களுக்கு இருக்கிற பப்ளிசிட்டி உங்களுக்கு இல்லையாமாப்பா? சரி, ஓகே, கண்டினியூ. பை பை. கையை ரம்பே பண்ணுங்க பண்ணுங்க. வசந்த் அண்ணன் சொல்லி இப்போதான் அசிங்கப்படுத்தான். ஒருத்தன் ஹெவியாக ப்ராக்டிஸ் பண்ணுறான், ஒருத்தன் ஹெவியாக வருத்தப்படுறான். இதுக்கெல்லாம் நடுவில் இவங்களை மேய்க்கிறதுக்கு எனக்கு தலையே வலிக்குது, பசிக்குது. முதல்ல அதனால ஃபுட் கோர்ட்டுக்கு வந்தேன். ஆனால் இந்த ஃபுட் கோர்ட்டுக்கு வந்து பார்த்தா இந்த ரெண்டுங்க, இவங்க 2 பேர் ஆக்சுவலி கான்ஃபிடென்ட்டான கப்பல். ஆனால் ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டாக ஆக்டிங் விட்டுருக்காங்க. என்னன்னு கேட்போம். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, என்ன எலிமினேஷன் ரவுண்ட் நீங்க நடக்க போகுது, நீங்க இவ்வளவு அசால்ட்டா நின்னுட்டு இருக்கீங்க? எலிமினேஷன் நாங்க உள்ள ஃபைனல்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண போபி. ஃபைனல்ஸ்க்கா? ஆமா. ஓ, அப்ப உங்களுக்கு பயமே இல்ல? இல்ல, கலா மாஸ்டரும் சொன்னாரு நமக்கு பயமே இல்ல போபி. கலா மாஸ்டர் சொன்னாலும் பயம் இல்லையா? ஓ, அப்ப இன்னைக்கு எலிமினேட் ஆக மாட்டீங்க. சாரி மாஸ்டர், சும்மா ஜோக்ல சொன்னேன். அப்ப வந்து மாஸ்டர், கலா மாஸ்டர், நீங்களே நினைச்சாலும் அவங்களை எலிமினேட் பண்ண முடியாதுங்கறாங்க. அப்படி ஒண்ணுமே இல்ல, நான் சும்மா ஜோக்ல சொன்னேன், விளையாடுறேன் அவ்வளவுதான். அப்படியா? சரி, அப்ப உண்மையை சொல்லுங்க, இந்த டைம் எவ்வளவு பயமா இருக்கு உங்களுக்கு? பிகாஸ் கோயம்புத்தூர் வந்து ஒரு எலிமினேஷன் பண்றாங்க அவுட் ஆஃப் சிட்டி. How do you feel? Feeling bit scared. Okay. But have a confident. Okay. Because we gave good and each and every step and rounds are final only. We are preparing as a finals and we are struggling hard. So all the best, rock on. And உங்க 2 பேத்துக்கிட்டையும் இந்த கேள்வி கேட்க தேவையில்லை. பிகாஸ் வந்து கோயம்புத்தூர் வந்ததுலேருந்தே you guys would have observed that பாலாஜியும் பிரபுவோட பேனர்ஸ் தான். பரவாயில்ல, நாங்க இவருக்கு ரொம்ப ஃபேன்ஸ் இருக்கு. கோவால, பாம்பேல, பெல்காம்ல இவ போட்டோ எல்லாம் நம்ம போட்டோ அங்க எல்லாம் இருக்கு. ஆமா, பெங்களூர்ல ஆமா, ஃபுல் இந்தியா, பூரா இந்தியா நாங்க இருக்கோம். ஓகே, ஆமா, சோ பரவாயில்ல, ஸ்மால் சிட்டி இல்ல, பரவாயில்ல. ஏத்துக்கோங்க பாலாஜி, நீத்து நீங்க ஏத்துக்கோங்க. and பிரபு also. பிரபு, ரியா நீங்க. ஆமா, சரி, பாலாஜி, நீத்து and பிரபு, ரியா, உங்க 4 பேருக்கு மேலயும் கடும் கோவத்துல இருக்காங்க இவங்க எல்லாருமே. சோ வந்து உங்களை மீட் பண்றதே என்னோட நெக்ஸ்ட் டார்கெட். இன்னும் 2-3 பேர் இருக்காங்க, அவங்க எல்லாம் முடிச்சிட்டு வந்து பிடிக்கிறேன். and have fun guys, practice well, bye bye. மணி, தம்பி மணி, என்னடா உன் பேரோட ஆடாம வேற பேரோட ஆடிட்டு இருக்க? சேம் பேர் கூட ஆடி போர் அடிச்சு போச்சுனா, அதான். இல்ல, அவங்க மூவ்மெண்ட்ல டவுட் இருந்துச்சு. சோ அவங்க டவுட் நீ ஏன்டா? ஓ, அப்ப ஆன் ஸ்டேஜ் இப்படி தான் பெர்ஃபார்ம் பண்ண போறீங்களா? இல்ல உங்க பேரோட தானா? எங்கடா உன் பேர் எங்கடா? எங்கம்மா உன் பேர் எங்கம்மா? என் பேர் அங்க. ஏமா சண்டை போடுங்க, அடிச்சுங்க, அடிங்க. மச்சான் கூல்டன் டவுட் கேட்டாங்க, கிளியர் பண்ண, அவ்வளவுதான். வேற எதுமே இல்ல. என்னடா கேக்குறேன் அங்க கேக்குறேன். ஹாய், வெல்கம் ஃப்ரான்ஸ் கப்புள், எப்படி இருக்கீங்க? ஃபைன். உங்களுக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் ஆக்சுவலி பிரான்ஸ்ல இருந்து வந்திருக்கீங்க. உங்களுக்கு எப்படி இருக்கு வரவேற்பு? சூப்பர், சீரியஸா சூப்பர். அண்ட் கோயம்புத்தூர் எப்படி இருக்கு? இப்போதைக்கு ஓகே, நல்ல கிளைமேட். ஸோ சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவும் சரி, சென்னை சரி, கோயம்புத்தூர். ஸோ மாநாடு கோயம்புத்தூருக்கு வந்திருக்கோம். ஸோ கண்டிப்பாக கோயம்புத்தூர் பீப்புள் கண்டிப்பாக உங்களை என்டர்டெயின் பண்ணுவாங்க, என்கரேஜ் பண்ணுவாங்க. அண்ட் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? சந்தோஷமா இருக்குது, ஃபர்ஸ்ட் டைம் கோயம்புத்தூருக்கு வருது. அண்ட் பிரபு மாஸ்டர் உங்களுடைய மாஸ்டர் ஆச்சு, அவர் என்ன மாதிரியான கொரியோகிராஃபி இன்னைக்கு பண்ணியிருக்காரு? ஹிப் ஹாப் ஸ்டைல். ஓகே, ஹிப் ஹாப் ஸ்டைலிஷா. விஜய் பாட்டு இருக்கு. விஜய் பாட்டு இருக்கு. ஆக்டர் விஜய் சாங்க்கு ஸ்டைலிஷா ஹிப் ஹாப் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறீங்க. அண்ட் நீங்க சொல்லுங்க, கோயம்புத்தூருக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா? இல்ல, கோயம்புத்தூருக்கு முன்னாடி வந்திருக்கேன், பட் ஸ்டேஜ் ஷோக்காக திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இந்த இடத்துல வந்து எலிமினேஷன் ரவுண்டுக்கே நம்ம இவ்வளோ எஃபோர்ட் எடுத்து பண்ணும்போது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியாக ஃபீல் பண்ணுறேன்னா, பட் செட்டுக்குள்ளனா ஏதோ எப்படியோ மேனேஜ் பண்ணிடலாம். பட் இங்கே வந்து நிறைய பேர் வந்து பார்க்க போகிறாங்க, நிறைய லைவ் ஆடியன்ஸ் இருக்க போகிறாங்க. ஸோ அதுக்கு எக்ஸைட்டிங்காக இருக்குது, அட் த சேம் டைம் கான்ஃபிடென்ட்டாகவும் இருக்குது. ஆமாம், கண்டிப்பாக. ஸோ அதான் அதை ஃபீல் பண்ணேன். ஸோ அந்த ரெஸ்பான்சிபிளோட நல்லபடியாக பண்ணும், கோயம்புத்தூர் ஆடியன்ஸை நீங்கள் என்டர்டெயின் பண்ணும், அண்ட் பார்க்குற வியூவர்ஸும் பார்த்துட்டே இருப்பாங்க. இன்றைக்கி ஷோ ஒரு பெரிய பேங்காக இருக்க போது. அதெல்லாம் தாண்டி உங்கள் 2 பேத்துக்கும் கோவமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் வந்து இவங்க வாட்டுக்கு வந்து இவங்க வேலையை பார்த்துருக்காங்க.
ரீசன் என்னன்னா வர வழியெல்லாம் பாலாஜி பிரபுன்னு போட்டோஸ் வச்சுட்டு இருந்திருக்காங்க. இந்த பாருங்க பிரான்ஸ்ல இருந்தே கோவத்துல இருக்காங்க இந்த பசங்களா. எல்லாருமே கோவமா தான் இருக்காங்க. அவங்க 2 பேர்த்தையும் பிடிக்கிறது மட்டும் தான் நம்ம முதல் நோக்கமா இருக்க போது. நீங்க பார்த்து பிராக்டிஸ் பண்ணுங்க. மூவ்மெண்ட் ஏதோ டவுட். நீ அந்த பக்கம் போங்க. பா இவங்களுக்கு மேய்க்கிறதே பெரிய விஷயம். அடுத்து யாரையாவது போய் பார்ப்போம். கடைசியா இந்த பிரபுவும் பாலாஜியும் பார்ப்போம். உண்மையாலுமே கோயம்புத்தூர் இஸ் வெரி ஹாட்டுங்க. பிகாஸ் ஆஃப் சம்மர் தான், வேறு ரீசன்லாம் இல்லை. மற்ற நேரம்லாம் கோயம்புத்தூர் குழுன்னு இருக்கும். இப்போ எவ்வளோ தான் குழுன்னு இருந்தாலும் மற்ற கண்டஸ்டன்ஸ் கிட்ட பேசி எனக்கே ஆவி எடுக்குது. காரணம் என்னென்னா 2 பேர். அவங்க 2 பேரும் ஃப்ளெக்ஸு ஊர் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. இருந்தாலும் இந்த பிரபுவும் பாலாஜி எங்கே இருக்கானேன்னு தெரியல. நானும் சுற்றி பார்க்குறேன். அப்படின்னு பார்க்கும்போது அங்கே தோல் மேலே தோல் போட்டு நொண்டி ஆடிட்டு இருக்காங்க. பிரபு நம்ம தம்பின்னு கூட பார்க்க மாட்டேன், வரேன். ஏய் என்ன வாண்ணா நெல் இந்த பக்கம் வா. அசிங்கமா இல்லை உனக்கு? தெரியாம தானே கை போட்டதுக்கு கிடையாதுடா. ஃப்ளெக்ஸ் வச்சிருக்க ஊர் ஃபுல்லா. உண்மையில எவ்வளவு கோவத்துல இருக்கானுங்க தெரியுமா? எல்லா கண்டஸ்டன்ஸும் மிகுந்த கோவத்துல இருக்கானுங்க. நான் ஃப்ளெக்ஸ் வச்சதே நம்ம பசங்களுக்காக தான் வச்சிருக்கேன். என்னன்னு வச்சிருக்கீங்க தம்பி? We are welcome all MM team contestants to Coimbatore. நடுவுல ஒரு 2 இன்ச்சுக்கு மட்டும் ஒரு லைன்ல எழுதிட்டு உங்க போட்டோ பெருசா போட்டு ஊர் ஃபுல்லா வச்சிருக்கீங்க. எதுக்குடா தம்பி இந்த விளம்பரம்? அப்புறம் அதெல்லாம் தாண்டி பர்சனலாக நான் கேட்குறேன். ஒன்றா ஒரு காரியம் செஞ்சால் நல்லபடியாக செய்யணும், இல்லைன்னா செய்யவே கூடாது. என் தம்பி யாருன்ட்டு இப்படி பண்ணலாமாடா? அப்படி என்ன நான் பண்ணேன்? சரி போட்டோ வச்சா தப்பில்லை. சரி என்னை விட பாலாஜி 10 போட்டோ அதிகமாக வச்சிருக்கானே. அண்ணா இது சும்மாண்ணா, இது மதியானம் வருதுண்ணா. ஒரு 100 ஃப்ளெக்ஸ் அப்படியே இந்த சேர் ஃபுல்லாக அடுக்கி வச்சுட்டு பெரிய மாளிகை மாதிரிலாம் போட்டு உங்களை அப்படியே பர்ஃபார்மன்ஸே வந்து மிக பெருசாக பிரம்மாண்டமாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். எதிர்பார்க்கலாம். கல்யாண மண்டபமே அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, என் அண்ணன்றது நிரூபிக்கிறேன் பார்த்தீங்களா? சரி ஓகே. தம்பி வந்து கோயம்புத்தூர் பையன் என்னதான் இருந்தாலுமே வந்து அவன் செல்ஃப் ப்ரொமோஷனுக்கு வச்சிருந்தாலுமே வந்து அவன் போன சீசனில் கஷ்டப்பட்டு போராடி இந்த சீசன் மறுபடியும் அவனுக்கான வாய்ப்பையும் இடத்தையும் தக்க வச்சுக்கிறதுக்கு வந்திருக்கான். ஸோ ஆல் தி பெஸ்ட். டூ வெல். உனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுறாத. கண்டிப்பாக ராக் ஆன். ஆல் தி பெஸ்ட். பாய். இப்போ விட்டுறேன். டான்ஸ் ஆடி முடிச்சுட்டு அப்புறம் உனக்கு வச்சுட்டு நீ கூட போயிரு. உன்னோட 10 ஃப்ளெக்ஸ் அதிகமாக வச்சிருக்கான்ல பாலாஜி, அவனை பிடிக்க. நீ போடா பேச்சு குறைக்காத. எப்படி கோயம்புத்தூரையே கவர் பண்ணிடலாமா? தம்பிகளை இங்கே வாங்க, ஃபர்ஸ்ட் வாங்க. பாலாஜி வாங்க. நம்ம ஊரு இல்லை நம்ம ஊர், அதனால சொல்லுங்க. நம்ம பப்ளிசிட்டி நானும் பார்த்துருக்கேன். நிறைய அரசியல் மீட்டிங்லாம் நடந்திருக்கு. பெரிய பெரிய ஹீரோஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அவங்க கூட இவ்வளோ கட் அவுட்ஸ் வச்சதில்ல பாலாஜி. நாங்கள் என்ன கட் அவுட் வச்சோம் நீங்கள் கேட்கணும். பார்த்தீங்களா? வெல்கம் MM10 crew to கோயம்புத்தூர். நீங்க 2 பேரும் வெல்கம் பண்றீங்க. அதே என்னன்னா அவங்க வெல்கம் பண்றாங்களாமா, எல்லாத்தையும் பெருசா வச்சு கடைசியில் அதை மட்டும் இத்தனை நடுவில் வச்சுட்டாங்க. பாலாஜி வந்த உடனே வெல்கம் டு கோயம்புத்தூர் அப்படின்னா கரெக்டா இருக்கும். சப்போர்ட் பண்ணிட்டீங்களா உங்க கண்டஸ்டன்ட்டுக்கு? சப்போர்ட்லாம் இல்லை பாபி, நீ எப்படி ஃபீலிங்ல இருக்கிற நானும் அதே தான். கேப்சர் பண்ணுங்க. ஒரு வாரமா நான் கோயம்புத்தூர்ல இருக்கிறேன். என் போட்டோ வைக்கலங்க. மெயினா கோரியோகிராஃபர் நான் தான். என் போட்டோ வைக்கல. எங்க கோரியோகிராஃபருக்கு தற்பெருமை பிடிக்காதுன்னு சொல்லிட்டு எங்க கோரியோகிராஃபருக்கு தற்பெருமை பிடிக்காது. அதனால தான் நாங்க வந்து வைக்கல. இங்க வச்சிருக்கோம். அங்க வச்சிருக்கீங்களா? கழட்டுங்க சட்டை கழட்டுங்க. அதேதான் உண்மைதான். நான் தான் வேணாம் சொல்லிட்டேன். சரி எதுக்கு நம்ம பசங்க வளரணும். கரெக்ட். அவங்க ஊருன்றனால அவனுக்கு தான் கொஞ்சம் ஃபேம் இருக்கணும். கண்டிப்பா. ஸோ வந்து இதனால் பெருசாக வந்து இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துருந்தது பசங்க சொன்னது அது எல்லாமே வந்து ஜஸ்ட் ஃபார் ஃபன், எந்த குமுறலும் கிடையாது. நீங்கள் வச்சுருக்கீங்க, நீங்கள் வெல்கம் பண்ணிருக்கீங்க. ஸோ எல்லாருமே வந்து உங்களுக்கு தேங்க் தான் பண்ணுறாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வார்ம் வெல்கம். அண்ட் அவங்க வந்து நியூ டு கோயம்புத்தூர், ரைட்? ஸோ நீங்கள் சொல்லுங்கள், கோயம்புத்தூர் எப்படி இருக்குது? என்னங்க சொல்கிறது, ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கா? MM10 crew எல்லாரும் ஃப்ரம் ஆடியோ லைட்டிங் எல்லாருமே, கேமராமேன் எல்லாரும் வெல்கம் டு கோயம்புத்தூர். உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க, நாங்க பண்றதுக்கு ரெடியா இருக்கோம். நானும் பாபியும் ரெடி. பாலாஜி மட்டும் தான், நான் கிடையாது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கைண்ட் வெல்கம். எட்டாம் ஆண்டில் பயணிக்கும் நிகழ்ச்சி, எவரும் எட்டாத உயரத்தில் எட்டிய நிகழ்ச்சி, பிறர் ஈட்டாத பெருமைகள் ஈட்டிய நிகழ்ச்சி, யாரும் நிகழ்த்தாத புதுமைகள் நிகழ்த்திய நிகழ்ச்சி, புதுமுகமாய் பலமுகங்கள் அரங்கேற்றிய நிகழ்ச்சி, ஒளிர்முகமாய் அவர் முகங்கள் உருமாற்றிய நிகழ்ச்சி, வியப்பூட்டும் அரங்கங்கள் பிரமிப்பூட்டும் நிகழ்ச்சி, மலைப்பூட்டி மனங்களை மகிழ்வூட்டும் நிகழ்ச்சி, கோர்வையாய் திறமைகள் கோலூட்டும் நிகழ்ச்சி, இன்று கோவையில் விதி உரைக்க விழா காணும் நிகழ்ச்சி.
கலைஞர் தொலைக்காட்சியின் மாநாடு மயிலாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இது புது கெத்து உறக்க கத்து, ஏன்னா இது மாநாடு மயிலாட சீசன் 10. வெல்கம் கோயம்புத்தூர். ஆல்ரைட், ஓகே, எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? நம்ம கொங்கு நாடுக்கு வந்திருக்கோம், எல்லாரும் ரோப் போடுங்க. இதே உற்சாகம் ப்ரோகிராம் கடைசி வரைக்கும் இருக்கணும். ஏன்னா நாங்க ரொம்ப உற்சாகமா சந்தோஷமா இருக்கிறோம். ஏனால் இது வரைக்கும் மாநாடு மயிலாட நிகழ்ச்சி இவ்வளவு பெரிய கிராண்ட் சக்சஸா இருக்குன்னா அதுக்கு காரணமே நேர்களாகிய நீங்க கொடுத்த அந்த ஆதரவு தான். அதுவும் கோவை மக்களோட பிரம்மாண்டமான ஆதரவுனால தான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை இங்க நாங்க நடத்திட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ரவுண்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, பொதுவா நிகழ்ச்சியை வந்து வெளிநாட்டுல வெளியூர்ல நடத்தணும்னா அது எங்களோட கிராண்ட் ஃபைனல்ஸா தான் இருக்கும். ஆனா மாநாடு மயிலாட ஹிஸ்டரியிலேயே ஃபர்ஸ்ட் டைம் எலிமினேஷன் ரவுண்ட் இவ்ளோ மக்கள் முன்னாடி கோயம்புத்தூர்ல லைவா கிராண்டா நடத்துறோம். சோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் கொடிசியால நடத்துறோம். எப்பவுமே வந்து எக்ஸ்போஸ், எக்ஸிபிஷன்ஸ், கார்ப்பரேட் ஈவென்ட்ஸ் தான் இங்க கொடிசியால நடக்கும். ஏன் ஒரு ஸ்டார் நைட் கூட இங்க நடந்தது இல்ல. ஆனா மாநாடு மயிலாட ரியாலிட்டி ஷோ ஃபர்ஸ்ட் டைம் இங்க நடக்குதுன்னா ரொம்ப பெருமையாவும் சந்தோஷமாவும் இருக்கு. இதை எங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்த PM ஈவென்ட்ஸ் மிஸ்டர் மதன் அண்ட் பிரியா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இந்த எங்களோட அதர் ஸ்பான்சர்ஸ் தி சென்னை மொபைல்ஸ், குளோபல் கிட்ஸ் அண்ட் டேலண்ட். சோ இவங்க எல்லாருக்கும் எங்களுடைய தேங்க்ஸ். இவங்க மட்டும் இல்ல கிக்கி, இன்னும் நிறைய ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க. போக போக ஒண்ணு நம்ம நிச்சயமா சொல்லுவோம். அண்ட் இன்னைக்கு நீங்க எவ்வளவு ஆர்வமா இருக்கீங்களோ, நாங்க எவ்வளவு ஆர்வமா இருக்கிறோமோ, ஜட்ஜஸ் எவ்வளவு ஆர்வமா இருக்கிறாங்களோ, அதை விட நம்ம கண்டஸ்டன்ஸும் உங்க முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க. அண்ட் கொஞ்சம் இல்ல, நிறையவே டென்ஷனாவும் இருக்கிறாங்க. சஞ்சீவ், கண்டஸ்டன்ஸ் மட்டும் டென்ஷனா இல்ல, நம்ம ஜட்ஜஸ் அதை விட ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. ஏன் தெரியுமா? போன ரவுண்டோடைய மார்க்ஸை வந்து இன்னும் யாருக்கும் சொல்லல. சோ இன்னைக்கு எல்லார் முன்னாடியும் லைவா மார்க்ஸை ரிவீல் பண்ண போறாங்க. சோ அதனால அவங்களும் ரொம்ப டென்ஷனா இருக்காங்க சஞ்சீவ். கரெக்ட். அண்ட் இன்னைக்கு எலிமினேஷன் இருக்கிறதுனால ஜெயிக்க போறது என் டீமா இல்ல ஓன் டீமான்னு பாப்போம். எஸ், சோ உங்க டீமா எங்க டீமா அப்படின்றது இன்னைக்கு தெரிஞ்சிடும். பாப்போம் கிக்கி. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம ஷோ ஆரம்பிக்கணும்ல. ஆமா. So with no waste of time, let's welcome our 3 judges on the stage. Welcome to Coimbatore judges. Elimination roundல இருக்கோம். கண்டஸ்டன்ஸ் விட நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கீங்கன்னு நாங்க பேசிக்கிட்டோம். ஏன்னா இன்னைக்கு தெரியும் இவ்வளவு நாளா சண்டை போட்டது எதுக்காக, ஏன் டீமா இல்ல சஞ்சீவ் டீமா, ஸ்ரீகாந்த் சார் நம்ம டீமா அவங்க டீமான்னு எனக்கு தெரிய வரும் யார் எலிமினேட் ஆக போறாங்கன்னு. அதுக்கு முன்னாடி few words. கலா மாஸ்டர் உங்ககிட்ட தான் ஃபர்ஸ்ட் கேட்கணும். மாநாடு மயிலாடோடைய ஆரம்பமே புதுமையா இருந்தது. அதாவது லைவ் டெலிகாஸ்ட் வித்வுட் எனி பிரேக் போனோம். அதுக்கப்புறம் இந்த சீசன்ல நிறைய புதுமைகள் நம்ம பண்ணோம். இப்போ அது ஒன் ஆஃப் த புதுமைகள், அதாவது எலிமினேஷன் ஒவ்வொரு ஊர்ல வந்து நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் டைம் கோயம்புத்தூர்ல நடக்குது. எப்படி மாஸ்டர் இது உங்களுக்கு தோணுச்சு? ஹாய் கோயம்புத்தூர், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எலிமினேஷன் ரவுண்ட் அப்படின்னு வந்து கோயம்புத்தூர்ல பண்ணணும் அப்படின்னா கோயம்புத்தூருக்கு எனக்கு ரொம்ப ரிலேஷன். ஏன்னா நிறைய ஷூட்டிங் பொள்ளாச்சியில் வந்து நான் பண்ணுவேன், எல்லாருக்குமே தெரியும், நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். அது இல்லாமல் இந்த பக்கம் பண்ணால் பாலக்காடு என்னுடைய சொந்த ஊர், இந்த பக்கம் பண்ணால் நான் பிறந்த ஊர் ஈரோடு. ஸோ நடுவில் இருக்குது கோயம்புத்தூர். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த 3 hours நீங்கள் நல்லா என்கரேஜ் பண்ணுவீங்களா? ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து அரேஞ்ச் பண்ணது PM ஈவெண்ட், அதாவது பிரியா அண்ட் மதன் இந்த ப்ரோக்ராமை வந்து ஈவென்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க அண்ட் எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா நான் ஜட்ஜஸ் சீட்டில் உட்கார ஆரம்பிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் பிஸி ஆகிடுவேன். தேங்க்யூ ஸோ மச். எஸ், ஸ்ரீகாந்த் சார், few words. வணக்கங்கண்ணா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்கே வந்திருக்கோம். மாநாடு மயிலாடு நிகழ்ச்சியில் பல சாதனைகள். முதல் சாதனை வந்து இது வரைக்கும் நான் எந்த ரியாலிட்டி ஷோலையும் பார்க்கல. லைவ் டெலிகாஸ்ட், அதாவது 2.5 மணி நேரம் வந்து தொடர்ச்சியாக ஆடுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அது வந்து கலா மாஸ்டரும் கலைஞர் டிவியும் இதை நடத்தி காமிச்சிட்டாங்க. ஸோ அதே மாதிரி எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆர்வம் இருந்துச்சு, லைவாக மக்களாக உட்காந்து இந்த நிகழ்ச்சியை வந்து எப்படி இருக்க போகுதுன்றது. ஸோ அது பார்க்கறதுக்கான வாய்ப்பு இங்கே கோவையிலேருந்து ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. அண்ட் கலா மாஸ்டர் அண்ட் கலைஞர் டிவிக்கு என்னுடைய நன்றி. கொஞ்சி கொஞ்சி பேசி சிரிப்பே ஒரு அழகு, பேசினா அதோட அழகு. பேசுங்க. ரொம்ப சந்தோஷமா
சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி வந்து நாங்கள் மட்டும்தான் வந்து லைவ் இது வரைக்கும் பார்த்துருக்குறோம், பண்ணியிருக்கிறோம். பட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு எலிமினேஷன் ரவுண்டுக்காக ஒரு வெளியூருக்கு வந்து உங்கள் ஆடியன்ஸ் முன்னாடி நாங்கள் இந்த ஷோவை நடத்துறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த கலா மாஸ்டர், கலைஞர் டிவி எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ஐ ஹோப் யூ என்ஜாய் த ஷோ. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. நிச்சயமா அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க மீனா மேடம். அண்ட் இப்போ எல்லாரும் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஷோ ஆரம்பிக்கணும்னு, மாஸ்டர் காம்படிஷன் ஆரம்பிக்கணும். ஸோ லெட்ஸ் நாட் வேஸ்ட் எனி மோர் டைம். தயவு செய்து உங்க சீட்ல போய் உட்காரு. எஸ், ஓகே, நம்ம ஜட்ஜஸ் வந்துட்டாங்க, நம்மளும் ரெடியா இருக்கோம். ஆடியன்ஸ், நாங்க 2 பேர் மட்டும் தான் இங்க ஆங்கர் பண்றோம்னு நினைக்காதீங்க. ஏன் உங்களிருந்து அங்கிருந்து யாராவது வந்து கூட இங்க ஆங்கர் பண்ணுவாங்க. ஏன்னா 2 அருந்தவாளுங்களை கூட்டு வந்திருக்கோம் சொல்லக்கூடாது, இந்த ஊருக்காரங்க தான். அதாவது கோயம்புத்தூர் ஸ்டார்ஸ், அவங்க கோயம்புத்தூர்ல இருந்து வந்து சென்னையில பெரிய ஸ்டார்ஸ் ஆயிருக்கிறாங்க. அவங்களும் இங்க எங்களோட சேர்ந்து ஆங்கர் பண்ண போறாங்க. அவங்க யாருங்கிறது போக போக உங்களுக்கே தெரியும். திடீர்னு நீங்க ஏதாச்சும் ஒரு கிரௌட்ல இருந்து அவங்க வருவாங்க. ஆனால் இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ப்ரோகிராம் ஆரம்பிக்க போறோம். கோயம்புத்தூர்ல வந்து ஷோ பண்ணிட்டு இருக்கோம். எஸ் சஞ்சீவ், கோயம்புத்தூர்ல இருக்கோம், கோயம்புத்தூர்ல ஷோ பண்றோம் அப்படின்றனால நம்ம கோயம்புத்தூர் டேலண்ட்ஸை மரியாதைப்படுத்தணும். ஸோ கோயம்புத்தூர்ல இருந்தே ஒரு டான்ஸ், அமேசிங்கான டான்ஸ் டீம்ல வந்து இங்க பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. லெட்ஸ் வெல்கம் டான்ஸ் காஃபிட்.
பியூட்டிஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க கோயம்புத்தூர் டீம்ல இருந்து வந்திருக்காங்க. கலா மாஸ்டர் as a choreographer எப்படி இருந்தது மாஸ்டர் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ்? கண்டிப்பா சூப்பர். என்ன சொல்லுவீங்க? கிழி கிழி கிழி. ஏன்னா இந்த பசங்க எல்லாமே ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி ஓடி விளையாடு பாப்பால ஆடின பசங்க இப்போ இவ்வளோ வளர்ந்துருக்காங்கன்னா அண்ட் கொரியோகிராஃபர் சுரேஷ்க்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் ஃபேண்டாஸ்டிக் சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்தபடியாக இந்த மேடையில் வந்து கோயம்புத்தூர் டேலண்ட்ஸ் தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. எஸ், அழகா குட்டி 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 பசங்க ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணி இங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. அதுவும் பார்க் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அந்த டீம்ல இருந்து வந்திருக்காங்க. பார்க் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பத்தி சொல்லணும்னா உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்ல, பட் இருந்தாலும் சொல்ல வேண்டியது என்னோட மரியாதை. அந்த பார்க் இன்ஸ்டிடியூஷனோட எம்டி மேனேஜிங் டைரக்டர் பத்தி நிச்சயமா சொல்லி ஆகணும். அனுஷ்யா ஆர் மேடம். இவங்க எக்கச்சக்கமா படிச்சிட்டாங்க. அத சொல்றதுக்கு எனக்கு வந்து ஒரு நாள் அதுக்கு நீங்க எக்ஸ்ட்ராவா படிக்கணும். கரெக்ட். ஏன்னா பிஇ எம்எஸ் யுஎஸ்ஏ பிஹெச்டி இந்த மாதிரி எக்கச்சக்கமா படிச்சிருக்காங்க. அண்ட் அவங்களோட இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து பார்க் இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து இந்த குட்டி குட்டி அழகான லட்டூஸ் பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க உங்கள் பலத்த கரகோஷங்களுடன். शिरोधिनि वासिनि विष्णु विलासिनि जिष्णुनुते भगवति हेशिति कंठ कुटुंबिनि भूरि कुटुंबिनि भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते सुरवरवर्षिणि दुर्धरधर्षिणि दुर्मुखमर्षिणि वर्षरते त्रिभुवनपोषिणि शङ्करतोषिणि कल्मषमोषिणि घोषरते तनुजनिरोषिणि दिविसुतरोषिणि दुर्मदशोषिणि सिन्धुसुते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते जगदम्ब मदम्ब कदम्ब वन प्रियवासिनि हासरते शिखरि शिरोमणि तुङ्ग हिमालय मध्यगते मधु मधुरे मधु कैटभगञ्जिनि कैटभगञ्जिनि रासरते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते क्षण संग परिस्फुरदङ्गनटत्कटके कनकपिशङ्ग पृषत्कणिशङ्गर सत्फटशृङ्गहतावटुके कृतचतुरङ्ग बलक्षितिरङ्गगटद्बहुरङ्गरटत्पटुके जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते
ஓ ஓ ஓ உண்மையிலே குட்டிங்க சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாங்களா இல்லையா? எஸ். ஆல் ரைட். இவ்வளோ அழகான குட்டிங்க இவ்வளோ அழகான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு காரணமா இருக்கிற அனுஷ்யா மேடமை கேன் வி ஹேவ் யூ ஆன் ஸ்டேஜ் மேம் ப்ளீஸ்? அண்ட் அவங்கள ஹானர் பண்றதுக்கு கேன் ஐ ஹேவ் கலா மாஸ்டர் ஆன் ஸ்டேஜ்? Thank you so much, Kala Master. Thank you, Master. Ma'am, just a few words. Happy evening to all of you. First of all, I have to thank Priya and Madan for inviting me here. இங்க கோயம்புத்தூர்ல வந்து இந்த மாதிரி ஒரு ஷோ பண்றது ஃபர்ஸ்ட் டைம் பண்றீங்க. I am very very happy and park always எதா இருந்தாலும் ஃபர்ஸ்டா நாங்க நிப்போம். அதனால எங்களை விடாம அவங்களால பண்ண முடியல. So that's why we are here. And always, I think I've lived 12 years in the US, come back, and we are running this education institution for 40 years. About 20,000 students irukanga. Or a holistic approach order, we want to give everybody the best possible in all ways. And that is what you saw in the performance, a global performance. Manada Mailada Mari program வந்து நிறைய talents வெளியே கொண்டு வரீங்க. International level அது போகணுங்கிற blessing ஓட பிரியா and மதன்க்கு தேங்க்யூ சொல்லிட்டு all the judges, it was an honor to get this from Kala Master. Thank you. Thank you so much, ma'am. இனிமேல் தான் the real competition starts, சஞ்சீவ். அது என்னது கையில? இது இந்த காம்படிஷனை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டார்டிங்கை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கிக்கி. ஓகே. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறது ஏன் டீமா ஓன் டீமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிற போது இதை வச்சு தான் நம்ம முடிவு பண்ண போறோம். ஓகே, சோ டாஸ் போட போறீங்களா? ஆமா, டாஸ் போட போறேன். ஆனா வந்து இதுல ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னு பாத்துருங்க. ஒரு பக்கம் கலா மாஸ்டர் உங்க போட்டோ இருக்கு. ஓகே. இன்னொரு பக்கம் MM ஓட லோகோ இருக்கு. ஓகே. சோ இப்போ நான் டாஸ் போட போறேன். ஆனா என்ன விழ போகுதுன்னு நீயும் சொல்ல போறது இல்ல, நானும் சொல்ல போறது இல்ல. ஓகே, சோ நம்ம முடிவு பண்ண வேணாம். அத சொல்ல போறது கலா மாஸ்டர். என்ன நான் டாஸ் பண்ணும்போது என்ன விழ போகுது அப்படிங்கறது நீங்க இப்போ சொல்ல வேணாம். என்கிட்ட சொல்ல வேண்டாம், ஆடியன்ஸ்க்கு சொல்ல வேண்டாம். அங்க உங்க பக்கத்துல ஜட்ஜஸ் இருக்காங்கல்ல, அவங்க காதுல சொல்லுங்க. ஓகே. ஓகே மீனா மேடம். ஓகே ஸ்ரீகாந்த் சார். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரியாது, ஆனா நான் டாஸ் பண்ண போறேன். என்ன விழுதுன்னு பாப்போம் மாஸ்டர். அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்கிறேன். ஓகேவா? எனக்காக இதை பிடிக்க முடியுமா? எஸ். Here we go. மாஸ்டர் MM ஓட லோகோ விழுந்திருக்கு. இப்போ நீங்க என்ன சொன்னீங்கன்னு நீங்க சொல்லாதீங்க. ஜட்ஜஸ் சொல்லட்டும். ஸ்ரீகாந்த் சார் அவங்க என்ன சொன்னாங்க? கரெக்ட்டா இதான் சொன்னாங்களா? மாஸ்டருக்கு 10னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மாநாடு மயிலாடு சீசன் 10. மாஸ்டர் இப்போ நீங்க சொல்லுங்க. நீங்க சொன்ன மாதிரி நீங்க தான் ஜெயிச்சிருக்கீங்க. எந்த டீம்? சஞ்சீவோட டீம் ஆட போறாங்களா இல்ல என்னோட டீம் ஆட போறாங்களா? சஞ்சீவ். ஓகே. ஆரம்பமே பௌவா. whatever ஆரம்பம் ஒண்ணு முக்கியம் இல்ல கண்ணா, முடிவு தான் ரொம்ப முக்கியம். அது நான் ஏற்கனவே அன்னைக்கு சொன்னதை நீ மறுபடியும் இப்ப ரிப்பீட் பண்ற. சரி இங்க பாரு, இப்போ என் டீம் தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. ஆமா, அதனால என் டீம் பத்தி எனக்கு கவலை இல்ல. ஏன்னா யார் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாலும் எங்க டீம் தான் பெஸ்ட். உங்க டீம் பெஸ்டா வேஸ்டான்னு இன்னைக்கு ஷோவோட முடிவுல தெரிஞ்சிடும். பாப்போம் கிக்கி. அதையும் பாத்துருவோம் சஞ்சீவ். சரி, எங்க டீம்ல வந்து யார் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்னா, உங்க டீம்ல இருந்து யார் பெர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா என்ன பெர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்னு தெரியுமா? தெரியாது. தெரியாதுல, பேர் தெரிஞ்சா பத்தாது. என்ன பெர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்னு தெரியணும். ஏன்னா நீங்க தான் டீமோட லீடர். சரிமா, ஆரம்பமே டேமேஜ் பண்ணாத. தெரியாம போயிருச்சு. சரி, இவங்க என்ன பெர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்னா ஒரு புது படம், இது வரைக்கும் ரிலீஸ் ஆகாத ஒரு புது படம். அந்த படத்தோட ஆடியோ லான்ச் கூட இன்னும் ஆகல. ஏன்னா அந்த டைரக்டர் வந்து ஒரு ட்ராக்கை நம்ம மாநாடு மயிலால ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு, லான்ச் பண்ணணும்னு ஆசைப்பட்டாரு. ஸோ அந்த படத்தோட பேரு நே. படத்தோட டைரக்டர் புஷ்கின் ராஜா அண்ட் பாட்டை எழுதினவங்க லோகன் அண்ட் மியூசிக் டைரக்டர் நிசாம். ஸோ அந்த படத்துல இந்த ஒரு அமேசிங்கான சாங் எடுத்து தான் பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு டூயட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாங்க. அந்த அமேசிங்கான சாங்கை கலக்கலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போற என் டீம்ல இருந்து வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறது. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், லெட்ஸ் வெல்கம் our first contestant from my team, Manas and Manasa. விழிகளில் விழுந்த நாட்களில் நான் தோய்ந்தது அதுவே போதுமே, எதுவும் வேண்டாமே பெண்ணே.
உன் உயிரினு கலந்த நாட்கள் நான் கரைந்தது அதுவே போதுமே எதுவும் வேண்டாமே பெண்ணே. தினம் சிரிச்சா போதுமே வேற எதுவும் வேணாமே நான் வாழவே. நான் உன்னை ரசிச்சா போதுமே வேற எதுவும் வேணாமே நான் வாழவே. டமகடமா சோசோலே கரி சோறு ஐயோ பிகி கியாமியா சுருக்கு பையில தகர டப்பா கஞ்ச கரி சொராவட்ட சராவட்ட உசோம்பு கசாடு என் கையில அட்லாக மட்லாக நர நர போறா தட்லாக நட்லாக சும சும கீரா கட்டிங்க குட்டிங்க சக உட்ட நட்டிங்க சில உட்ட ராத்திரி சிலக பலக உருட்டு பெரட்டு பிதல மாத்தினாங்க சில சில கஞ்சாலையா சம்பாவடலாங்க சிலக பலக உருட்டு பெரட்டி பிதல மாத்தினாங்க சில சில கஞ்சாலையா சம்பாவடலாங்க நாங்க ரெட்ட முட்டு நீங்க பல கட்டினாங்க பிளவட்ட நீங்க டூபா 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 பசியில ஊத்தி விட்டான் டபா டபா டாபா சந்தலா பூந்து போனா எட கூட டாஸ் நடுவுல மாட்டிக்கிட்டான் தேவையில டோஸ் அஜில் அஜில் மஜில் குஜில் நறுக்கி முறுக்கி குள்ளாம நடிக்கி பிக்கல கொட்டிய மனசை விட்டு எங்கிட்ட கொட்டிட்டாடா இங்கேயும் விட்டுட்டு எங்கேயும் தொட்டுட்டு கண்ணல மட்டும் எங்கேயும் தட்டிட்டு முன்னால பின்னால சொல்லாம கொல்லாம எங்கேயோ போயிட்டாடா நாங்கெல்லாம் வாசு மாட்டு நாகேசு மத்தியில காசு மூஞ்சி முட்டை கோசு டமுக்கிட்டமா சோசோலே கறி சோறு ஐயோ பிகி அம்மியா துருக்கு பையில தகர டப்பா கஞ்ச கறி சொராவட்ட சராவட்ட உசோம்பு கசாடே என் கையில. ஏய் ஒரு சோடா சொல்றேன் சிலக பலக உருடு பெரடி பிதல மாத்தினாங்க சில சில கஞ்சாலையா சம்பாவடலாங்க டமுக்கிட்டமா சோசோலே கறி சோறு ஐயோ பிகி அம்மியா துருக்கு பையில தகர டப்பா கஞ்ச கறி சொராவட்ட சராவட்ட உசோம்பு கசாடே என் கையில. எஸ் மானஸ் அண்ட் மானசா நல்லபடியாக பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சிங்க. அவங்க டீமாக இருந்தாலும் அப்ரிஷியேட் பண்ண வேண்டியது என்னோட கடமை. எனிவேஸ் போன ரவுண்டில் உங்களுடைய ஸ்கோர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ரவுண்டில் யாருக்குமே அவங்களுடைய ஸ்கோர்ஸ் தெரியாது. ஜட்ஜஸும் சரி நானும் சஞ்சீவ் சரி எங்களோட ஸ்கோர்ஸை ரிவீல் பண்ணல. இப்போது கோயம்புத்தூர் மக்கள் முன்னாடி ஜட்ஜஸ் என்ன ஸ்கோர்ஸ் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. கேட்டலாமா? எஸ் ஓகே. ஸோ யார்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்?
கீர்த்தி Yeah. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் கேட்கணும்னு நினைச்சேன். Yeah. முதல்ல வரும்போது நான் சஞ்சீவை பார்க்குறேன், பிரதர் கொஞ்சம் நர்வஸா இருக்கேன்றாரு. கலா மாஸ்டரை பார்க்குறேன், எனக்கும் படபடன்னு இருக்குன்றாங்க. மீனா மேடம் பார்க்குறேன், 2 பேரும் ஸ்டெப்ஸ்லேயே ஃப்ரீஸ் ஆயிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு புரியல, கோயம்புத்தூர் மக்கள் ரொம்ப ஜாலியானவங்க. ஆனா இங்க வந்து ஆட போற இந்த 2 பேரும் அவங்க தான் உண்மையிலே நர்வஸா இருக்கணும். ஒரு துளி நர்வஸ்னஸ் கூட தெரியல. என்னமா ஆடி இருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ கைஸ். சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். So, scores தெரிஞ்சுக்கலாம். Sanjeev, we'll take off with from your team leader, Meena ma'am. Okay, Manas and Manasa, எப்பவும் போல you didn't disappoint me this time also. You were so good. ரொம்ப அழகான song selection and beautiful lifts. அதெல்லாம் ரொம்ப அழகா இருந்தது. ஓகே, உங்களோட போன ரவுண்டுக்கான ஸ்கோர், என்னோட ஸ்கோர் மட்டும் நான் சொல்கிறேன். 9+2. அப்படி போடு. ஓகே, எதிரணி தலைவரே பாஸ் சொல்லுங்க பாஸ், உங்களோட ஸ்கோர் என்ன? நான் ஒரு அதிர்ச்சியில இருக்கேன். அதனால தான் என்ன அதிர்ச்சியில இருந்தேன். அந்த மார்க் கேட்ட உடனே நாம ஏன் எதனா கம்மியாக கொடுத்துட்டோமா அப்படின்லாம் ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஏன்னா இன்னைக்கு அந்த ஆட்டத்தை பார்த்த பிறகு அப்படியே ஒரு மாதிரி ஷாக்கில் இருக்கேன். ஒரு பெண் வந்து ஆண்கிட்ட எதிர்பார்க்கறது ஒரு நம்பிக்கையும் அந்த செக்யூரிட்டியும் இல்லையா? இன்னைக்கு மானசா வந்து மானஸ்கிட்ட அப்படி சரண்டர் பண்ணும்போது எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கணும். அவர் அந்த மாதிரி தூக்கி போடும்போது சத்தியமா நான் என் பொண்டாட்டி வந்து இந்த மாதிரி தூக்கி போடுறேன்னு சொன்னேன் அப்படின்னா என் பொண்டாட்டி என்ன வீட்டு விட்டு ஃபென்டாஸ்டிக். நான் போன ரவுண்டில் மானசாக்கு கொடுத்த மார்க்ஸ் 8.5 out of 10 plus 2 roses. Okay, that's great. Kala master. என்னோட மார்க் 14 plus 2 flowers and இந்த வாட்டி ரொம்ப அழகா பண்ணிட்டீங்க. Fantastic. And I think கீர்த்தி ஸ்கோர் இருக்குல்ல? Yeah, என்னோட ஸ்கோர் இருக்கு. மானஸ் அண்ட் மானசா நீங்க பெல்லி டான்ஸ்லாம் ஆடுனீங்க மானஸ். So I give you 4.5. So total 3 ரவுண்ட் சேர்த்து உங்களோட மார்க் 123. You are a safe zone. நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க. அடுத்த ரவுண்ட் போயிட்டீங்க. சஞ்சீவ் போதும் இருங்க. மானசா முகத்துல இப்பதான் ஒரு சந்தோஷமே வருது. நம்ம டீம் ஃபர்ஸ்ட் வந்து உள்ள கலா இறங்கி கலக்கலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்கோம். And we are promoted to the next round. Manas and Manasa, congratulations both of you. Thank you so much. Thank you so much. ஒரு கப்பிள் தான் செலக்ட் ஆயிருக்காங்க, அதுக்குள்ளே பறக்காதீங்க. ஓகேயா? மா ஸ்டார்டிங்கே நல்லா இருக்குல்ல, போக போக இன்னும் கண்டிப்பா நல்லா இருக்கும்மா. அடுத்து ஏன் டீம்ல வந்து ஆட போறாங்க? கிழிப்பாங்க, பார்க்கறேன். பார்க்க தானே போறீங்க, கிழிக்க போறாங்க. சரி, உங்க டீம்ல இருந்து யார் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்னு சொல்லுங்க. Yes, let's welcome Amir and Rema. இந்த விழாவிற்கு வந்து சிறப்பித்தமைக்காக உங்கள் அனைவருக்கும் பேட்டைக்காரன் பார்ட்டி சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். Oh my God! Ladies and gentlemen, I give you the new reigning champion of the Hood! போராடினால் நாம் வெல்லலாம், வான் வீதியில் கால் வைக்கலாம், பூலோகமே பேர் சொல்லலாம், சாகாமலே நாம் வாழலாம். போராடினால் நாம் வெல்லலாம், வான் வீதியில் கால் வைக்கலாம், பூலோகமே பேர் சொல்லலாம், சாகாமலே நாம் வாழலாம். அவள் முகம் பெருமை அடர்ந்திடும், மனதில் புதிய ஒளி பரவும், கவலை பறந்திடுமே. வென்றேன் இப்போதே, விலகிடு நீ இனிமேல் என்னை தோடாதே. Attention please, attention please. Bust the rhyme now, MOP now. What you want now? What you want now? What you want now? What you want now? What you want? No, cut that fool. No, cut that fool. Bad boy. Give me dope. Coming on to get down tonight. Running up rough. Big girl, come hold me so tight. Give me dope. Coming on to get down tonight. Running up rough. Big girl, come hold me so tight. 'Cause loving you be so right. And when you scream, we take flight. Girl, come again. Super mama, ready? 1, 2, 3, 4. What a girl.
காற்றிலே நடந்தேனே காதலை அளந்தேனே நீ தொட பறந்தேனே நான் என்னை வியந்தேனே ஐயோ ஐயோ மேகம் போலே கலைந்து கலைந்து போகிறேன் மெய்யோ பொய்யோ தோணவில்லை ரசிகன் கவிஞனாகினேன் விண்மீன் முதுகில் ஏறினேன் 100 கண்டம் தாவினேன் உன்னில் மூழ்கினேன் உயிரே உயிரே ரெண்டானதே இளமை உடைந்து திண்டாடுது பாறை கரைந்து பாழானது பார்வை நான்கும் கொண்டாடுதே வானம் எந்தன் தலை தட்டுதே வார்த்தை என்னுள் கவி கட்டுதே நீயும் நானும் கேட்காமல் நாமானதே Alright, okay, Amir and Rema, superb ஒரு டேஷிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்கீங்க. உங்க பெர்ஃபார்மன்ஸ்க்கு என்ன ஸ்கோர்ஸ் போன ரவுண்ட்ல கிடைச்சது அப்படிங்கறத பாப்போம். எஸ் ஸ்ரீகாந்த் சார் நீங்க சொல்லுங்க. முதல்ல கோயம்புத்தூர் மக்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். அங்க வந்து கீழே ஆடினதுக்கான காரணம் தெரியுமா? அவர் கோயம்புத்தூர் மாப்பிள. சஞ்சய் சொல்லவே இல்லை. அப்படியா? ஆமா, ஊட்டி கோயம்புத்தூர். இல்ல குடும்பத்துல குழப்பம் மேடம். யார கோயம்புத்தூர் மாப்பிளைங்கறீங்க? என்ன அமீர் உங்களுக்கு இது வேற ஆசையா? இதுக்கு மேல மாப்பிளை எல்லாம் சொல்லவே முடியாது. ஆமா. ஏங்க இந்த கோயம்புத்தூர்ல எனக்கு ஒரு பொண்ணு கிடைச்சிருக்காதாங்க? நான் கல்யாணத்துக்கு முன்னாடி ட்ரை பண்ணிட்டா. இது அன்னைக்கு கேட்டிருக்கணும். ஓகே, ஏதோ சவுண்ட் வந்துச்சு, அது வரைக்கும் சந்தோஷம். அங்க ஃபர்ஸ்ட் ரோல சொல்லிட்டாங்க கிடைச்சிருக்குமா. நோ ப்ராப்ளம். ஓகே, சோ சொல்லுங்க சார் ஸ்ரீகாந்த் சார், அவங்களுக்கு உங்களோட ஸ்கோர். மார்க்ஸ் உடனே சொல்லணுமா மாஸ்டர்? ஆக்சுவலி சாரி அமீர் அண்ட் ரேமா, நீங்கள் டேஞ்சர் ஜோனில் இருக்கீங்க. உங்களோட மார்க் அப்புறம் சொல்லுவோம் நாங்கள்.
பட் இன்னைக்கு ரொம்ப நல்லா ஆடினீங்க, ஜாலியா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி மெரிடியன் சார், பெரியசாமி சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு. நான் ஒரு வார்த்தை ஃபோன்ல சொன்னதுக்கு சார் வந்திருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். And we have a big round of applause for him, please. Thank you so much, sir. வெல்கம் டு மாநாடு மேடை சார். ஓகே, ஸோ அமீர் அண்ட் ரீமா உங்களுடைய ஸ்கோர்ஸ் இப்போ தெரியாது, கடைசியில் தான் தெரியும். ஸோ கீப் யுவர் ஃபிங்கர்ஸ் கிராஸ். டேஞ்சர் ஜோன் சொல்லியிருக்கிறாங்க. நீங்க ஏதாச்சும் ஒரே ஒரு வார்த்தை இல்லை 2 வார்த்தை பேசி தான் ஆகணும். மாஸ்டர், நான் ஒரு 2 days கழிச்சு, சப்போஸ் நான் எலிமினேட் ஆயிடுறேன்னு வச்சுக்கோங்க, 2 days கழிச்சு உங்களுக்கு ஃபோன் அடிக்கிறேன் மாஸ்டர். நீங்கள் பார்த்துட்டு ஹலோ அமீர் சொல்லுன்னு தானே சொல்வீங்க. அதை விட வேறு என்ன மாஸ்டர்? தேங்க்யூ ஸ்வீட்டா, தேங்க்யூ. இன்னும் எலிமினேஷனே சொல்லலை, டேஞ்சர் ஜோன் சொன்னீங்க. ஆனா அமீரை பத்தி சொல்லணும்னா இங்க குட்டீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஓடி விளையாடு பாப்பால இருக்கிற ஜானூன் இருந்தாலும் பெரியவங்க எல்லாம் தோத்தாங்க. அவ்வளவு அழகா ஆடுவாங்க, பின்னி பெடல் எடுப்பாங்க நம்ம பசங்க. ஸோ அந்த குட்டீஸும் வந்து ஆடினது ரொம்ப சந்தோஷம். அமீர் வந்து ஆக்சுவலி வந்து எலிமினேஷன் ஒண்ணுமே கிடையாதுமா, தோல்வின்னு சொன்னா அதுக்கு ஒரு வெற்றி பின்னாடி இருக்கு. ஓகே, ஸோ அதெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. இன்னும் டான்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பார்க்கலாம். ஓகே, குட் லக். ஊட்டின்னு ஒரு சின்ன ஊர்லேருந்து வந்து உங்களுக்கு இங்கே இருக்க எல்லாருக்கும் நான் இருக்கேன், என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கேன்னு காட்டியிருக்கேன். அதுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க மாஸ்டர். இதை விட எனக்கு வேற எதுவுமே வேண்டாம், எலிமினேட் ஆகணும் பரவாயில்ல. அல்ல, அமீரை பற்றி சொல்லணும்னா அமீருக்கு அப்பா அம்மா யாருமே கிடையாது. தனியாக நின்று தனியாக வெற்றி பண்ணிட்டு தான் இங்கே வந்து மேடைக்கு வந்திருக்காரு. ஸோ எல்லாரும் ஒரு கிளாப் பண்ணுங்க ப்ளீஸ் ஆடியன்ஸ். அமீர் யாரும் இல்லைன்னு சொல்லாதீங்க, அத்தனை பேரும் இருக்காங்க இங்க உங்களுக்கு சொந்தக்காரன் சொல்றதுக்கு. நீங்க அதை தைரியமா உரிமையோட சொல்லலாம். என்ன மக்களே, உண்மைதானே? நம்ம ஆளுன்னு சொல்லுங்க. அதான் சொல்ல வந்தேன், சின்ன வயசுல இருந்து நீங்க கத்துக்கிட்ட ஒரே விஷயம் அதான், தோல்விதான் வீரனுக்கு வந்து முதல் படி அப்படின்னு. ஸோ கட்டாயம் நீங்க எதை சொன்னாலும் ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு வில் கம் பேக் அண்ட் பேக் தி ஸ்டேஜ் மாஸ்டர். அமீர் அண்ட் ரீமா வெயிட் டேஞ்சர் ஜோன்ல ஃபர்ஸ்ட் கப்பிள் நீங்க தான். இன்னும் இந்த மாதிரி இருக்குறாங்க, நீங்க அதுக்குள்ள பெரிய ஒரு லெவல் எலிமினேஷனுக்கே நீங்க போயிட்டீங்க. சப்போஸ் தானே, லெட்ஸ் see, let's wait and watch. That's what I said. Hope for the best, positive-ஆ இருங்க. Okay, all the best. Sure. Thank you. ஜிங்கனமணி சிரிச்சு புட்டா நெஞ்சலானே. நம்ம ஊரு சிங்காரி சிங்கப்பூர் வந்தாளாம், பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்னாளாம், பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்னாளாம்.